உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஓ ரபலப ஷகபரபலபரி பலபரி கபரபலப ஷகபரபா. ஹalleluya. ரிபலப ஷகபரபலபரி கபரபா. ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you my Lord. ஹalleluya. ஓ ரபலப ஷகபா. நம்முடைய தேவன் சொல்லியிருக்கிறாரே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாயிரு என்று சொல்லியிருக்கிறாரே. ஹalleluya. நாம் அவருக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்கிற பொழுது தேவன் நமக்கு சர்வ வல்லமையுள்ளவராக ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்பட வல்லமையுள்ளவராக இருக்கிறாரே. ஹalleluya. ரிபலப ஷகபரபா. ஹalleluya. ஹalleluya. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya. 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 பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஆமென். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya. 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 என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே சுவே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya. 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 உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya. 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 என்னை முன்குறித்தீசுவே, நீ கைவிடவே மாட்டீராமே. என்னை முன்குறித்தீர், நீ கைவிடவே மாட்டீராமே. ஹalleluya. ஹalleluya.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. ரிபலப ஷகபரபலப ரிகபரபா. ஆமென். ஆராதனைக்கு பாத்திரரான தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனைக்கு தகுதியான தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நாம் தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஷகபர கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உடைய நாமத்தின் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ரபதுனா ஸ்ரீ பர 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 கமன மன 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 ரபு ரடிபதுடா ஸ்ரீ பர 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 கமன மன மன ரபு. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தினநீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தினநீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, நீ உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பழமின நேரங்கள் உன் கிருபை தந்தீரையா. எந்த பழமின நேரங்கள் உன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலஞானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலஞானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியை துதித்திடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியை துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தாவே, நீ நல்லவர், மணி கிருபை இன்றும் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இது உலகத்தில் முடிவு பரிந்தும் சகல நாட்களிடம் உங்களுடனே கூட இருக்கிற என்று சொல்லிருக்கிறவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் பணிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. ரபதுனாஷே பர 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 கமன மன 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 ரபு ரபதுனாஷே பர 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 அக்கபர பர பர சமதுலே ரபதுனா கமன மன 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 ரபு. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அல்லேலூயா. நீ நல்லவன், 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 நல்லவன் என்று சனமை துதிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாணவர்களே, அவனுடைய சமூகத்தில் சில காரியங்களுக்காக அப்படி தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த வருடத்தின் இறுதியிலும் கர்த்தர்களான ஜனங்களை ஆமென் ரட்சிக்கும்படியாய் மீட்கும்படியாய் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கொடுக்கப்படுகிறதான ஆமென் ஸ்தோத்திர செய்திகள் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஆமென் அவருடைய பிறப்பை கொடுத்த செய்தியை ஆமென் ஜனங்கள் கேள்விப்பட்டு, ஓ இயேசு எனக்காக தான் பிறந்திருக்கிறார் என்பதை ஆமென் அல்லேலூயா அறிந்து மனம் திரும்ப கர்த்தருடைய விஷயம்படியாக நம்முடைய தேசத்திலே மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய, கிராமங்களிலும் பட்டணங்களிலும் ஆமென் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய, ஓ கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி இறுதியிலும் ஆமென் அல்லேலூயா. எல்லாம் ஆமென் அல்லேலூயா. ஊழியர்களையும் நாம் நினைத்து ஜெபிக்க போகிறோம். ஊழியக்காரருடைய குடும்பம், மிஷனரிகள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்க, ஆசீர்வதிக்க, ஓ ஸ்தோத்திர தேவைகள், சபை ஊழிய தேவைகள் எல்லாவற்றையும் நாமே எல்லா இடங்களிலும் கிராமங்களிலும் பட்டணங்களிலும் எல்லா சபை ஆமென் விசுவாசப்படைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 2025 ஆண்டு ஆமென் தேசத்துக்கும் தேசத்தின் குடிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்க
Oh, stotram, 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 amen, hallelujah, hallelujah, katarinam, stotram, anuom, stotram, 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 ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆமென், hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேலாவதாக இந்த மாலை நேரத்திலும் ஆமென் நேரத்திலிருந்து ஆமென் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். எபிரேயர்கள் 4 நிருபம் ஆமென் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படியாக சொல்லியிருக்கிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த புத்தகத்தை எழுதின ஆக்கியோர் மூலமாய் இப்படியா எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகிய பரிசுத்த சகோதரரை நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு கிறிஸ்து ஆமென் எனக்காக வந்தார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக ஆமென் ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், திரும்ப வரப்போகிறார் என்று நாம் இருதயத்தில் விசுவாசித்து நாவினாலே அறிக்கை செய்யும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இந்த ஆமென் காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்தேச்சியாக இருக்க தேவன் விரும்புகிறார். முதலாவது இயேசு கிறிஸ்துவை நாம் முதலாவது கவனித்து பார்த்து ஆமென் அறிக்கை பண்ணுகிற காரியத்தை அடுத்த நிலைக்கு நேராய் ஆமென் கடந்து செல்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 4 நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறது. ஆமென் அவரை கவனித்து பார்க்கும்போது அவர் எந்த நிலையில இருந்தால் எந்த நிலைக்கு கடந்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் ஈக்குவலாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி ஆமென். முதலாவது சொல்லுக்கு அவர் தேவனுடைய ரூபம், தேவனுக்கு சமமாய் இருந்தவர், மனுஷரை மீட்க வேண்டும் என்பதற்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் இந்த பூமிக்கு வந்தவர். ஆமென். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டாலும் அவர் மரண பரியந்தமும் கீழ்ப்படிதலோடு கூட தாழ்மையானவராய் நடந்தார். அதனாலதான் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று சொல்லியிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கும்போது ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் நிறைய காரியங்கள் இருக்க. அவருடைய இளம் பிரயாயம், வாலிப பிரயாயம், அவர் எப்படி இருந்தார், அவருடைய குடும்பத்தில் அவர் எப்படி இருந்தார், அவருடைய சீஷர்களோடு கூட எப்படி இருந்தார், அவருடைய ஊழியத்தில் எப்படி இருந்தார், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதுல எப்படி இருந்தார் என்கிற நிலையில அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு பரிசுத்தம் வெளிப்பட்டது, எவ்வளவு நீதியாய் வாழ்ந்தார், உலகத்தில் இருக்கிற பொழுது தேவனுக்கு பிரியமாய் ஜீவித்தார், மாதிரியை பின்வைத்து போனார் என்கிற நிறைய காரியங்கள் இருக்கிறது. இயேசுவை குறித்து பல கோணத்திலே நாம் பல விதத்திலே கவனித்து பார்க்க முடியும். அத்தனை காரியங்களிலுமே எவ்வளவு வேணும் ஒரு இருளோ, எவ்வளவு வேணும் ஒரு சின்ன காரியத்தை கூட சொல்ல முடியாது. இயேசு இப்படி பண்ணியிருந்துக்கலாமே அப்படின்னு சொல்றதுக்குள்ள எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், எல்லாவற்றையும் சரியா செய்தாரோ. ஆமென். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கும்போது ஆமென் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே அவர் எப்படிப்பட்டதான ஆமென் நிலையிலே இருந்தாராம். பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் எப்போதும் ஒரு கனி கூறுதலோடு கூட தான் பரலோகத்தில் இருந்த தேவன் பூமிக்கு வந்தார். ஆமென். அதை நாம ஆமென் ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். அந்த இயேசு கிறிஸ்துவை
மகா பிரதான ஆசாரியராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறதை குறித்து நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர் சொல்லி இருக்கிறதே. ஆமென். அந்த வசனத்துல வாசிக்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு எனக்காக வரப்போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறேன் என்கிற நிலையிலே பரிசுத்தமாய் காத்திருக்கிற, உண்மையாய் காத்திருக்கிற, விசுவாசத்தோடு காத்திருக்கிற ஆமென் நிலைகள் இன்னும் அறிக்கை பண்ணுகிறது குறித்து வேதம் சொல்லுகிறது. 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலே, 10ஆம் அதிகாரம், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். நம்ம அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். இன்றைக்கும் அவர் செய்வார். இருதயத்தில் விசுவாசிக்கணும். நாமளே அறிக்கை செய்யணும். ஆண்டவர் அவர் கிரியை நடைபெற்பார். ஆமென். ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, 1 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு வருஷ கடைசியில் இருக்கிற நாம் இந்த வருடத்திலே தேவன் நம்மிடத்துல நடப்பித்த நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சபையிலே, ஜனங்கள் மத்தியிலே நடப்பித்த கிரிகளை நம்ம எப்பயுமே நினைச்சு பார்க்கணும். வேதம் சொல்றது உண்மையாய் அவரை சேவிக்கணும். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். கவனிக்கணும். ஆண்டவர் இவ்வளோ பெரிய இனி வருகிற நாட்களை இதிலும் பெரிதான காரியங்களை செய்வார் என்று அறிக்கை பண்ணணும். அதே நேரத்தில் ஆண்டவரை பின்பற்றுகிறதுல நாம சரியான நிலையில இருக்கணும். சங்கீதங்களின் புத்தகம் 8ஆம் சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில், 8ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், உமது விரல்களின் கிரியையாக உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆண்டவர் எப்படியால் மனுஷனை உருவாக்கி எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமை சிருஷ்டிப்பிலே மகுடம் சொல்லுவார். ஆமை ஆண்டோடைய சிருஷ்டிப்பில் ஆண்டவர் உண்டாக்குனதிலேயே மனுஷனை உண்டாக்கினதான் ஒரு பெரிய காரியம். ஆமென். ஸ்தோத்திரம். யோபுவின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, யோபே இதற்கு செவிகொடும், தரித்திருந்து தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் எப்பயுமே ஆண்டுடைய காரியங்களை ஆமென் அல்லேலூயா ஆச்சரியமான கிரியைகளை நாம தியானிக்கிறது, கவனித்து பார்க்கணும். இப்படிலாம் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார் என்கிறதை நாம கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல, சோம்பேறி நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அது வழிகள் என்னென்ன, எப்படிலாம் செய்யும். ஆமா, நம்முடைய வேலை எப்படி இருக்கும், எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கும். சத்துவமற்ற ஜந்து, சத்துவமற்ற ஒரு உயிரினம். ஆமே அல்லேலூயா ஸ்தோத்திரம். எவ்வளவு வேகமாய் செயல்படும் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறதுல. ஆமே ஒன்று தூக்கி பார்க்கும், தூக்க முடியலன்னா இன்னொன்று சப்போர்ட் பண்ணும்.
அன்னைக்கு அது மனுஷனிடத்துல இல்லை. ஆனால் ஆண்டவர் உருவாக்கின அதுக்கு ஒரு அறிவு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் ஒருத்தன் கஷ்டப்பட்டா இன்னொருத்தனும் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு நிலையில எத்தனை பேர் சேர்ந்து உதவி செய்வாங்க அந்த ஆகாரத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு, அதுக்கு வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் எல்லாம் ஒத்துழைக்கும். ஆமாம். அப்ப ஆண்டவர் இப்ப ஞானத்தை யாரிடத்துல கற்றுக்க சொல்லுங்க? எறும்பினிடத்துல போய் கற்றுக்கணும். எறும்பை ஆண்டவர் கவனிச்சு பார்க்க சொல்றாரு. அப்ப அது என்ன செய்து? அதற்கு பிரபு கிடையாது, தலைவர் கிடையாது, அதிகாரி இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சேமிப்பை குறித்து சொல்லுகிறார். அவருடைய சுறுசுறுப்பை குறித்து சொல்லுகிறார். அது குறித்த ஞானத்தை குறித்து சொல்லுகிறார். அதுக்குள்ளாக இருக்கிற ஒற்றுமையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இதெல்லாம் ஒரு எறும்பினிடத்திலேயே கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அப்ப வேதத்தை நாம் கவனித்து பார்க்கும்போது, வேத புத்தகத்தை கவனித்து பார்க்கும்போது, ஆண்டவர் கொடுத்த காரியங்களை நாம் தியானித்து பார்க்கும்போது, கவனித்து பார்க்கும்போது, உற்று பார்க்கும்போது எத்தனை காரியங்களை கற்றுக்கொள்ளலாம், நாம் எப்படியா இருக்கணும் என்பதை வேதம் சொல்லுகிறது. அதனால வேத பூரண பிரமாணமாகி பிரமாணத்தை நாம பார்க்கணும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிரமாணத்தை பார்க்கணும். மத்திய எழுதினதான சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 28ஆம் வசனமும் 25-26 வாசிப்போமே. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்து சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிற நீங்கள் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆண்டவர் என்னை நடத்துவார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், ஆண்டவர் நம்மை தரிசித்து நடப்பதற்கு இல்லை. இவ்வளவு காசு இருக்கு, இவ்வளவு பணம் இருக்கு, இதை வச்சு நம்ம வாழ்ந்துடலாம், இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லல. தரிசித்து நடப்பதற்கு, தரிசித்து நடப்பதற்கு, விசுவாசித்து நடப்பதற்கு ஆண்டவர் என்னை நடத்துவார். தான் போகும் இடம் என்பதை இன்னதென்பதே அறியாமல் தேவ சத்தத்தை கேட்டு புறப்பட்டு போனான் ஆபிரகாம். கர்த்தர் நம்மை வருகிற நாட்களில் ஆண்டவர் நடத்துவார், வருகிற வாரத்தில் நடத்துவார், வருகிற மாசத்துல நடத்துவார். இதிலும் பெரிதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார், நம்முடைய குடும்பத்துக்கு செய்வார், நம்முடைய வருமானத்துல செய்வார். ஆமே, நம்முடைய சரீரத்துல இந்த பலவீனங்கள்லாம் மாறும். அப்படி நடப்பதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, இதெல்லாம் கவனித்து பாருங்க. ஆகாயத்து பட்சிகளை எந்த குருவியாவது போய் அறுப்புக்கும் விதைக்கிறதுக்கும் போய் தோட்டத்தை வெட்டவும் அதெல்லாம் செய்தா ஒண்ணுமே செய்ய. ஒவ்வொரு நாளும் அது சாப்பிட்டு ஆண்டவர் அவைகளையும் போஷிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏற்ற காலத்தில் ஆகாரத்தை தருவீர் என்று சொல்லி அவைகளெல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்கும், நீ தர அவைகளெல்லாம் வாங்கிக் கொள்ளும். அப்ப ஆண்டு சமூகத்தில் தேவ பிள்ளைகளாகி நாம் காத்திருக்கும் போது ஆமென். ஏன் ஆண்டவர் இதை கவனிக்க சொல்ற? இதெல்லாம் கவனிக்காதனால நம்ம கவலைப்படுறோம். இதெல்லாம் வேதத்தை கவனிக்காதனாலதான், ஆண்டோடைய கிரியைகளை கவனிக்காதனாலதான், ஆண்டோடைய செய்கைகளை கவனிக்காதனாலதான் பாரப்படுறோம், கவலைப்படுறோம், ஆமே புலம்புறோம். எத்தனையோ விதமான காரியங்கள் எல்லாம் வருது. வேதம் சொல்லுகிறது அடுத்து 28ஆம் வசனத்துல, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலமோனை தேவன் ஐஸ்வர்யத்தினாலும் ஞானத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் மகிமையினாலும் ஆண்டவர் மூடினார், நிரப்பினார், நடத்தினார். எவ்வளவோ நிறைய தாம்பரத்தை உடுத்தினவன், எவ்வளவோ வெளியேறப்பட்ட வஸ்திரங்களை உடுத்தினவன். இந்தியா தேசத்துல இருந்தும் பட்டிலிருந்து எத்தனையோ விதமான காரியங்கள்லாம் அங்கே போயிருக்குது, அவனுக்கு போயிருக்குது. ஆனா அவனை ஒப்பிட்டு சொல்றாரு, அவன் கூட இப்படி உடுத்தினது இல்லையா. அப்ப அப்படிப்பட்டதான காரியத்தை ஆண்டவர் காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்தி வைக்கிறார். அப்ப காட்டு புஷ்பத்தை உடுத்தி வைக்கிற பூக்களுக்கு கொடுக்கிற தேவன்
ஏன் நமக்கு கொடுக்க மாட்டார்? ஏன் நம்மை உடுத்து வைக்க மாட்டார்? சிறந்த வஸ்திரத்தை தரமாட்டார், சிறப்பானதா தரமாட்டார் அப்படின்னு என்னன்னும் யோசிக்கணும், அறிக்கையிடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஆண்டவர் எனக்கு நல்ல ட்ரெஸ் தருவார், நல்ல உடையை தருவார், நல்ல ஆண்டவர் என்னை நடத்துவா என்கிற ஒரு நிலையை நான் எப்பயுமே வேதத்தை, அதனால தான் ஆண்டு சொன்ன வேதத்தை தியானிக்க சொல்றார். இதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது இப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினீரா, அப்ப என்னையே நடத்துவேன், ஆச்சரியமாய் நடத்துவேன் என்று சொல்லி நாமாவே அறிக்கை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆமென். ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதின 4 நிருபம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, ஆமென், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் ஒருவர் கவனித்து, ஒரு விசுவாசியை ஒருவர் கவனிக்கும் போது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கணும், ஜெப வாழ்க்கையை பார்க்கணும், தேவனுக்காக செயல்படுகிற காரியங்களை பார்க்கணும். அப்போ ஒருவருக்கு ஒருவர் மாதிரியாக இருக்கத்தக்கதான நிலையில் அப்போ ஒருவர் ஒருவர் கவனிக்கும் போது என்ன நடக்கும்? என்னன்னா, அவங்கள போல துதிக்கணுமே, அவங்கள போல நேரத்தை கடைபிடிக்கணுமே, அவங்கள போல ஆண்டவருக்காக செயல்படணுமே, ஆத்மாதாயம் செய்யணுமே, அவங்களுக்காக ஆண்டவருடைய ராஜ்யம், அவங்கள போல ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணுமே என்கிற ஒரு நிலையோடு கூட தான் வேதம் சொல்லுகிறது, ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை. அப்ப சபை கூடி வரணும்னா நம்ம கவனிக்க முடியாது, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்பட முடியாது. நம்மளால நம்ம பாட்டு நம்மளா இருப்போம், அவங்க பாட்டு நம்மளா இருப்பாங்க. அந்த நிலையிலே தேவ பிள்ளைகள் எப்போதுமே ஆண்டோடைய வார்த்தையை கவனிக்கும் போது அப்ப நாம ஏவப்படணும்னா சபை கூடி வரணும், ஒருவர் கவனிக்கணும்னா எல்லா கூடிகளையும் வந்தானா நமக்கு தெரியும். ஓ, அவங்க எப்படி, இவங்க எப்படி, அவங்களுடைய ஜெபம் எப்படி, அவங்களுடைய தேவனுக்காக எவ்வளவு பக்தி வைராக்கியம் பாராட்டுறாங்க. வேதத்துல தெய்வம் பக்தி வைராக்கியம் பாராட்டு தேவனுடைய மனுஷர்கள், விசுவாச நிலையில இருந்த மனுஷர்கள்லாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இதெல்லாம் அவங்க கற்றுக்கொண்டு வெளிப்படுத்தும் போது நம்மளும் எப்படி போல இருக்கலாமே, ஆண்டவருக்காக பிரகாசிக்கலாமே, அவருடைய ஜெப வேலையில இணைந்து ஜெபிக்கலாமே, ஆண்டோட ஊழியத்தை செய்யலாமே, ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டலாமே என்கிற ஒரு காரியம் உண்டா. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது, சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது. ஏன் ஆண்டவர் சொல்றாரு? சிலர் விட்டு விடுகிறபடி நீங்கள் விட்டு விடாமல், நாளானது எவ்வளவு சொந்தமாய் வருகிறோம். நாளைக்கு 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 நம்ம தள்ளி போட்டோம்னா வருஷம் பூரா போய்கிட்டே தான். என்னைக்கு நாளைக்கு வரும்? நாளைக்கே கிடையாது, இன்றைக்கு தான் வருஷம் சொல்லுது. இன்றைய ரட்சணை என்ன? இன்னைக்கு தான். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நாளைக்கு ஒருவேளை தரலாம், அது எப்படி தருவார் ஆண்டவர் தெரியாது. அதே நிலையில எப்போதும் தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நம்ம பயன்படுத்தி, கடந்த வாரம் முழுவதும் காலை நேரத்துல உபவாச ஜெபம் 11-12 சர்ச்சில் நடந்துச்சு. பகல் வேலையில, மழை காலங்களில் ஸ்கூலும் வேலையும் இல்லாத நாட்களிலும் அநேகருக்கு வர முடியாமல் போனது. வருகிற வாரத்துல மாலை நேரத்துல ஜெபம், இந்த வாரம் பூரா மாலை 6:30 மணிக்கு. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கும் போது வருகிற வருஷத்துக்கு ஆயத்தப்படுகிறோம். சபை கூடி வருதலை விட்டு விடாது இருக்கதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். இந்த மாலை வேளையில அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து ஆமென் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோங்க தாமே. உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, நம்மால் ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டதான இந்த மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வீட்டிற்கு உடைய சமூகத்துக்கு கடந்து வரவும், உடைய நாமத்தை துதிக்கவும், உடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கவும், உடைய நாமத்தை ஆராதிக்கவும், உடைய வார்த்தைகளை கேட்கவும் தேவரே எங்களுக்கு இருபத்தி தேவருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். தூர இடங்களிலே உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற, கேட்க போகிற ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உடைய ஆலயத்தில் இருக்கிற சம்பூரணத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கவலை பாரங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தந்து ஆண்டவரே தெய்வீக சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார நாட்கள் இருக்கிற எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் பொறுப்படுங்க. ஓ, நாம் எழுதினுடைய எல்லா காரியங்களிலும் உடைய கிருபை இருக்கட்டும், உடைய வல்லமை இருக்கட்டும், உடைய ஆளுகை இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்படுத்தக்கதா ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தி தினங்கள் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை இயேசுவின் மூலம் பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஒரு சுட்டி நன்மையினால் உண்மையை திருப்தி ஆக்குகிறார். கடவுளுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஸ்தோத்திரம்.